தங்கமே, நீ இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கே, அது ஒரு சாதாரண கோஇன்சிடென்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் வீடியோ வரலாம், மெசேஜ் வரலாம், ஆனா அது அவர்களை தொட்டுக்கொள்ளாது. ஆனால் உனக்கு மட்டும் இந்த நேரத்திலேயே இந்த வார்த்தைகள் கேட்கப்படும் நேரமே சரியாக வந்து நின்று இருக்கு. இது யூனிவர்ஸ் இடைக்கோடு ஓட்ட டைமிங் அல்ல, அது உன் ஆன்மா கேட்ட டைமிங். தங்கமே, நீ பல நாட்களாக உன் மனசுல பேசாம வச்சிருந்த ஒரு காயம் இருக்கு. அதை யாருக்கும் சொல்ல முடியல. யாரோ உன்னோட புன்னகையை பார்த்து நல்லா இருக்கியா என்று கேட்டாலும் உன் இதயத்தில நின்ன உண்மைய சொல்ல முடியாம நீயே உன்னை காம் பண்ணிக்கிட்டு இருந்தாய். ஆனா உன் ஆன்மா அந்த பெயின் ஐ தாங்கி நிற்குற கெப்பாசிட்டியை கிராஸ் பண்ணிச்சு. இதுதான் காரணம், இப்போ நீ பாசிட்டிவ் மெசேஜ் கேட்கணும் என்று நிக்கிற நேரம். யூனிவர்ஸ் உனக்கு பக்கமா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் புஷ் பண்ணுது. எதுக்கு தெரியுமா தங்கமே? ஏன்னா உன் ஆன்மா இப்போ ஹீலிங் மோட் இக்குள் நுழைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய மாற்றம்தான், ஆனா பெயின்ல இருந்து காம் ஆக வர்ற எனர்ஜி ஷிஃப்ட் இது. உன் மனசு இத்தனை நாளா உன்னை ஸ்ட்ராங் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த முயற்சிக்குள் உன்னோட நம்பிக்கையே சோர்ந்து போயிருச்சு. உடம்பு டயர்ட் ஆகுறது போல ஆன்மாவும் டயர்ட் ஆகுது. ஆன்மா டயர்ட் ஆனபோது அது யூனிவர்ஸ் கிட்ட சைலண்ட் ஒரு சிக்னல் கொடுக்கும். நான் இனிமேல் இப்படி கேரி பண்ண முடியல, எனக்கு ஸ்ட்ரெங்த் வேணும், கைடன்ஸ் வேணும். அந்த சைலண்ட் கால்க்கு தான் இந்த மெசேஜ் உனக்கு வந்துச்சு. நீ யாருக்கும் சொல்லாம இருக்கிற அந்த ஓர் உண்மை உண்டு. நீ எவ்வளவு கஷ்டப்படுறாய் என்பதை யாரும் உண்மையா புரிந்து கொண்டதே இல்ல. அதனால தான் யூனிவர்ஸ் உன்னை காமாக்க, லெஃப்ட் பண்ண, மோட்டிவேட் பண்ண, ஆன்மா விழிக்க வைக்க இந்த பாசிட்டிவ் வேர்ட்களை உன் ஏப்ல வச்சிருக்குது. இது ஒரு வார்னிங் இல்ல தங்கமே, இது ஒரு பிளெஸ்ஸிங். ஏனென்றால் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் நல்லது நடக்க போறதற்கு சற்று முன்னாடி யூனிவர்ஸ் அவனை பாசிட்டிவ் எனர்ஜி கிட்டே தள்ளும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பீப்பிள், அன்னெசசரி ஃபியர்ஸ் இதெல்லாம் அவன் மனசிலிருந்து ஸ்லோலி வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு இடமா ஒரு லைட் வர ஆரம்பிக்கும். அந்த லைட் தான் இப்போ உன்னை இந்த மெசேஜ்க்கு இழுத்து கொண்டு வந்தது. நீ ஏன் இப்ப இதை கேட்கிறாய் என்று யோசிக்கணும். ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ ரொம்ப நாள் ஹெவி எனர்ஜில இருந்திருக்கிய. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ சிலர் தந்த காயத்திலிருந்து ஸ்லோலி வெளியே வர்றா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ டிசர்வ் பண்ணும் நல்ல விஷயங்கள் உன் பக்கம் வர தயாரா இருக்கிறது. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஓபன் ஆக போறது. இது சின்ன விஷயம் போல தோன்றலாம், ஆனா ஸ்பிரிச்சுவல் பார்த்தா இது ஒரு ஹியூஜ் சைன். ஏன் தெரியுமா? ஏன்னா பாசிட்டிவ் மெசேஜ்கள், டிவைன் வேர்ட்ஸ், மோட்டிவேஷனல் கைடன்ஸ் இவை யாரையும் ரேண்டம்லி டச் பண்ணாது. அது டச் பண்ணுறது நட்சத்திரக்குறி உள்ளுக்குள் பிரேக் ஆன ஆன்மாவை. நட்சத்திரக்குறி அதுல இருந்து மீண்டும் ரைஸ் ஆக தயாரா இருக்கும் இதயத்தை. நீ இப்ப ரைஸ் ஆகுற ஸ்டேஜ்க்கு வர்றா. உன்னை கீழே தள்ளினவர்கள் நினைத்ததை காட்டிலும் வெகு தொலைக்கு போகும் ஸ்டேஜ். இதுதான் உன் டர்னிங் பாயிண்ட். உன் வாழ்க்கை இதுவரை பெயின்ல இருந்தது, இப்போ பர்பஸ்க்கு மாற்றுற நேரம். தங்கமே, நீ எத்தனை நாள் உன்னையே குவெஸ்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாய். எனக்கு ஏன் கஷ்டம்தான், என் நல்லதை யாரும் புரியலையே, ஏன் எல்லாரும் எனக்கு ஆப்போசிட் இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் வருகின்றது. அது ஆன்சர் இல்ல, அது மிரக்கல் வரும். அதனால தான் யூனிவர்ஸ் உன்னை இந்த நேரத்திலேயே ஒரு பாசிட்டிவ் மெசேஜ்க்கு அழைத்தது. ஏன்னா உன் மைண்ட் இப்ப ரிசெப்டிவ் இருக்கு. உன் சோல் ரெடி இருக்கு. உன் டெஸ்டினி கஸ்டம் ஓபன் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நீ என்ன தேவைப்பட்டாய் தெரியுமா? ஒரு ஸ்மால் புஷ், ஒரு ஸ்மால் ஹோப், ஒரு ஸ்மால் வேர்ட். அதுதான் உன்னை மீண்டும் உயிரேற்றணும். அதனால தான் இந்த மெசேஜ் உன்கட்கு வந்து சேர்ந்தது தங்கமே. இதுவே சைன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லதுக்கான பிகினிங் தொடங்கிவிட்டது. தங்கமே, இன்று உன் மனசுக்கு வந்த அந்த அமைதிய ஒரு சாதாரண காம் இல்லை, இது அப்படியே ஒரு ஆன்மீக ஆற்றல் உன்னை சுற்றி நின்னு உன்னை பாதுகாக்குற மாதிரி இருக்கும். நீ கவனிச்சியா, சில நாட்களாக உன் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், உள்ளுக்குள் கலங்க வச்ச விஷயங்கள் திடீர்னு ஸ்லோ ஆகி கொண்டேருச்சு.
அது ஏன் தெரியுமா தங்கமே? காரணம் உன் ஆன்மா இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்குது. நீ ஒரு லாங் டைம் ஸ்ட்ரகிள் பண்ணி மனசுல நிறைய பெயின் வச்சிருந்த அந்த எனர்ஜிலிருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிற. ஒரு ஆன்மா சுத்தம் ஆகுறப்போ அதுக்கு முன் ரொம்ப பெயின் வரும், ரொம்ப கன்ஃபியூஷன் வரும், ரொம்ப பீப்பிள் லீவ் பண்ணுவாங்க, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதெல்லாம் உன்னை பனிஷ் பண்ணுறதுக்காக இல்ல, உன்னுடைய பாதையில் இருந்த தவறான சோல்ஸ், டாக்ஸிக் எனர்ஜிஸ் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறுறதற்காக தான். ஆனா அந்த எக்ஸிட் ஆகுற நேரத்தில் சில ஸ்ட்ரகிள் மிச்சம் இருக்கும். அப்படியே வசந்த காலம் வர்றதுக்கும் முன் பனி உருகுற மாதிரி உன்னுடைய மனசுல இருந்த வந்து தொங்கியிருந்த பெயின்கள் உருகி நீங்குற ஸ்டேஜ் இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால தான் திடீர்னு உன் மைண்ட் காம் ஆனது. அது உன் வீக்னஸ் அல்ல, அது உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்த். நித்திகா தேவியின் பிளெஸிங்ஸ் உனக்குள்ளே ஒரு லைட் ஓபன் பண்ணிவிட்டது. அந்த லைட் ஓபன் ஆனவுடனே உனக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், அன்னெசசரி ஃபியர், பாஸ்ட் மெமரிஸ், கில்ட், டவுட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு. ரிலீஸ் ஆகுற எனர்ஜி காம்னஸ் மாறுதுதான் உனக்கு இப்போ தெரிகிறதுங்கோ. உன் வாழ்வில் நீ சந்திச்ச பெட்ரேயல்கள், அன்கிரேட்ஃபுல் பீப்புள், மதிக்காம போன நல்லது எல்லாம் அவை உன்னுள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உருவாக்கி இருக்கு. அந்த மெச்சூரிட்டி தான் இப்போ உன்னை காமாக்குது. எதையும் டீப்பா எடுத்துக்கணும் ஃபீலிங் இருந்து டெட்டாச் ஆகுற ஸ்டேஜ்க்கு நீ சென்றுட்டு இருக்க. கஷ்டம் வர்றப்போ வாய் நீ என்று கேக்குற அவளை, காமான இந்த நேரத்தில் நீ ஹூவமாய் என்று கேட்க ஆரம்பிச்சிருக்க. அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஓட ஆரம்பம். எத்தனையோ நாட்கள் உன் இதயம் சைலண்ட்லி காயப்பட்டிருக்குது தங்கமே. நீ லவ் பண்ணவரை ஃபுல் ஹார்ட் ட்ரஸ்ட் பண்ணி நின்னது, ஆனா அந்த மனிதர் உன்னோட உண்மையை மதிக்காம போனது. அதுக்கான பெயின் உன் இதயத்துல நிறைய வெயிட் இருந்தது. அந்த வெயிட் தான் உன்னால காம் இருக்க முடியாம டிசர் பண்ணி மனசு ரெஸ்ட் இல்லாம சிரமப்பட வைச்சது. ஆனா இப்போ அந்த வெயிட் மெதுவா ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே டிவைன் டைமிங் வந்தாச்சு. உன் கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் உன் வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட்ஸ் இப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி ட்ரை பண்ணினாலும் உன்னோட ஆரா கிட்ட அந்த எனர்ஜி நெருங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி இருக்கு. அதனால தான் உன் மனசு பீஸ்ஃபுல்லா ஆனது. ஒரு நேரம் வரை உன் வாழ்க்கையில உள்ளது போல தெரிந்த கேஆஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ரக்ஷன் இல்ல தங்கமே, அது உன் புதிய ஆரம்பத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸ் கொடுத்த ரீசெட் பட்டன். ரீசெட் ஆனதுக்கு பிறகு காம் வரும். காம் அப்படியே பிளெஸிங் நு யூனிவர்ஸ் சொல்லுற லாங்குவேஜ். இந்த காம்னஸ் தான் அடுத்த வருஷம் உனக்கு வரப்போற பிளெஸிங்ஸ்க்கு பேஸ். உன் லைஃப் இப்போ அலைன்மெண்ட்க்கு வருது. நீ டிசர்விங் ஆன லவ், ரெஸ்பெக்ட், சக்சஸ், பீஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனைத்தும் உன் பக்கம் ஸ்லோலி அட்ராக்ட் ஆகுது. உன்னை ஹர்ட் பண்ணவர்களோ, உன்னுடைய மதிப்பு பார்த்த கூடாதவர்களோ, அவர்கள் உன் வாழ்க்கைக்கு இனிமேல் அஃபெக்ட் பண்ண முடியாத நிலைக்கு யூனிவர்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டது. அதனால தான் உன் ஹார்ட் இப்போ ஹெவி இல்ல, காம். உன் மைண்ட் இப்போ கன்ஃபியூஸ்ட் இல்ல, கிளியர். உன் சோல் இப்போ டயர்ட் இல்ல, ஹீலிங். இந்த காம்னஸ்க்கு பின்னால ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இருக்கு. இனி உன் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்க்கு இடம் இல்லை, அமைதியிலே உன் பிளெஸிங்ஸ் வரும். உனக்கு முன்னாடி இருந்த போல ரெஸ்ட்லெஸ் டேஸ் ரிப்பீட் ஆகாது தங்கமே. நீ எடுத்த வழி சரியானது. நீ பிரார்த்தனை செய்ததை நித்திகா தேவி கேட்டிருக்காங்க. யூனிவர்ஸ் உன் சைட்ல நின்று இருக்குது. காம்னஸ் வந்தது என்பது உன் டெஸ்டினி சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்ற சின்னம். இந்த காம்னஸ் காப்பாத்திக்கோ. இந்த சைலன்ஸ்ல யூனிவர்ஸ் உனக்கு சயின்ஸ் கொடுக்க போகுது. உன் லைஃப்ல மிராக்கிள்ஸ் நடக்க போறது தங்கமே.